வணக்கம். இது மரக்கறி சூப்பு எப்படி வைப்பது? தேவையான பொருட்கள் இதில் இந்த படத்தில் உள்ள அத்தனை சாமான்களும் தேவை. இத்தோடு மாங்காயும், டொமேட்டோவும் தேவை. இதில் இருப்பது புரோக்கலி, மல்லி இலை, லீக்ஸ், வெங்காயத்தண்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் இப்படி பல உள்ளி, இஞ்சி, பூசணிக்காய், சின்ன கோவாய் இப்படி பல பொருட்கள் இதில் இருக்கின்றது. இந்த பொருட்களை எல்லாத்தையும் சிறு அடிவாக கழுவி விட்டு சீவி கழுவி விட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். நல்ல சிறு சிறு துண்டுகளாக வெட்டினால் ருசியாக இருக்கும். பின்பு அதை வெள்ளாக அலம்பி தண்ணிக்குள் போட்டு வழியில் எடுத்து வெட்டின பின்பு தான் அதை அலம்ப வேண்டும். அல்ல அலம்பி விட்டு வெட்டுங்கள். பின்பு இந்த இஞ்சியையும் உள்ளியையும் இவ்வளவு சின்னதாக வெட்டுங்கள் தூளாக. இந்த மாங்காயும் டொமேட்டோவும் அதையும் தூளாக வெட்டுங்கள். எல்லாத்தையும் போடுங்கள். கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு அடுப்புக்குள்ளே சொட்டு பட்டரை முதலே போட்டு காட்டி விட்டேன். மேக்சிமத்தில் விட்டு கொஞ்ச நேரம் உப்பையும் போட்டு அதனுள் கொஞ்ச நேரம் விடுங்கள். கொஞ்ச நேரம் நல்லாக தாளித்து எடுங்கள். அடுத்த பின்பாடு மிளகாய், சின்ன சீரகம், சின்ன சீரகம், மிளகாய் மிளகு இது மூண்டையும் அரைச்சி ரெடியாக வைத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்பு அதை போட வேண்டாம் இப்போது. ஓகே, இதை எல்லாத்தையும் அரைச்சி தூளாக சின்ன கிரைண்டரில் ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. அதன் பிறகு இந்த சட்டியில் கேத்தில் தண்ணியை முதலே கொதிக்க வச்சு இதுக்குள் இடுங்கள். கொஞ்சம் நேரம் தாளித்து விட்டு நல்லா தாளித்து எடுத்து தண்ணியை விட்டு அவிய விடுங்கள். அவிந்து கொண்டு அடுத்தது இந்த சூப்பு பேக்கெட்டையும் கொட்டலாம், கொட்டாமலும் விடலாம். மிரக்கரை சூப்புன்னா மிரக்கரை, வச்சியண்டா வச்சு அதன் பிறகு நல்லாக கொதிக்க விடுங்கள். கொதிக்க விட்ட பிற்பாடு பிறகு மல்லி இலையை வெட்டி ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். அதை இப்போது போட வேண்டாம். நீங்கள் எல்லாம் கொதித்து எல்லாம் காணும் என்று வந்துவிட்டால், உப்பு காணாவிட்டால் உப்பு போடலாம். எல்லாம் ரெடி என்று சொல்லி பின்பு அந்த மல்லி இலையை அடுப்பை நிப்பாட்டி விட்டு மல்லி இலையை போட்டு உண்மையிலேயே இந்த மல்லி இலையை எல்லா இடம் தூவி இருக்க வேண்டும். நான் அப்படியே கொட்டி விட்டேன். அந்த மல்லி இலையை தூவி விட்டு மூடி விட்டால் சூப்பு ரெடி.